பஞ்சாபி தாபா மாதிரி அந்த ரைஸ் தாபாவா அது தர்பல் ரைஸ் ஃபுல்லாக தந்தூரி ஐட்டம்ஸு சீ ஃபுட்லாம் இருக்குது போல இருக்கு. உள்ள செட்டப் சூப்பராக இருக்குது. தாபாலாம் கிடையாது அது. இது வந்து நார்மலாக ரெஸ்டாரண்ட் தான். ஆனால் செட்டப் மட்டும் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்து போயிருக்காங்க. இது ஒர்க்கிங்க எனக்கு தெரியாது. मुझे मालूम नहीं है वो चिक्के शो के लिए रखा है. शो के लिए रखा है लेकिन ओरिजिनल नहीं है. ओरिजिनल है लेकिन ये हाँ உடைஞ்சிருச்சு. ஓகே ஓகே. இது கிட்டார் தானே? ஓகே இதை யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து மெயினாக வந்து இங்கே ஒரு ட்ரம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. இது பாருங்களேன், இது எப்படி யூஸ் பண்ணுறது கூட தெரியல. இப்படிதான் யூஸ் பண்ணணுமா? நான் பாட்டுக்கு எதோ அடிக்கிறேன், அது பாட்டுக்கு ஒரு மியூசிக் வருதுப்பா. கீழே உட்காந்துக்கலாமா? ஏதாவது ஒரு புது டியூன் ஏதாவது சொல்லுங்கம்மா. இதை தொட்டதுலேருந்து எனக்குள்ள இருக்க இது வந்து அப்படியே எனக்கு வெளியே வருது. அப்படியே எனக்குள்ள இருக்க ஏறாமலாம் வெளியில வராங்க. இதுக்கு பேர் என்ன? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன? தம்பூராவா? இங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சொல்லியிருக்கோம். கெச்சப்பு சூப்பரா இருக்கு. செம்ம கிறிஸ்பியா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. கெச்சப் தான் காணோம். பை சாஸ் டொமேட்டோ சாஸ். ஓகே மோமோஸா? என்ன மோமோஸ்? வெஜ்ஜா? பன்னீர் அந்த மாதிரி எதுவும் இல்லை? பன்னீர் மோமோஸ் அந்த மாதிரி. டொமேட்டோ கெச்சப் தான் சூப்பரா இருக்கு. மோமோஸ் வந்துருச்சு. வெஜ்ஜா? எங்க கொடுங்க, எங்க கொடுங்க. வெஜ் மோமோஸ். இந்த சாஸ் வந்து இந்த சாஸ் ரொம்ப காரமா இருக்கு. உள்ள வெஜ் பார்த்தீங்களா? உள்ள ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் தான். இங்கே வந்து டைம் பாஸ்க்கு நிறையா வச்சுருக்காங்க. ட்ரம்ஸு, கிட்டாரு, அப்புறம் அந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் வந்து டென்ட் இருக்குல்ல, டென்ட்லாம் வச்சுருக்காங்க. டென்ட்லேயும் போயிட்டு அங்கேயும் வந்து சாப்பிட்ற மாதிரி. அவ்வளோதான். அடுத்த பிளேஸ் போயிட்டுருக்கோம். பசங்களாம் வந்துட்டாங்களா? எல்லாம் போகலாம். இங்கே ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம். இங்கே ரேட்லாம் பயங்கரமாக இருக்குது. அதனால் அடுத்து வந்து லஞ்சுக்கு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு அது முடிச்சுட்டு ஹம்பி தானே அடுத்த பிளேஸ் வந்து ஹம்பி. ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் இருக்குமா. இதுவே காலையில் துபாயிலேருந்து மெனக்கிட்டு ஃபோன் பண்ணி எங்கள் மச்சான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, நீ வீடியோ கண்டிப்பாக எடுப்பேன், அதனால் அதெல்லாம் வந்து ஹம்பின்ற ஏரியா, நீங்கள் போகிற ஏரியாலாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, அதனால் இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடு. அதேமாரி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிவிடு, நான் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மச்சான் மெனக்கிட்டு துபாயிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. சரியா மச்சான், நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். ஸோ நம்ம இப்போ போகிறது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். டைம் இப்போவே 3:47 ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் அந்த ஹம்பின்ற பிளேஸ்க்கு போய் சேரவே இல்லை. இதுக்கிடையில் வந்து லஞ்சும் சாப்பிடல. எனக்கு தெரிஞ்சு வந்து ஹம்பியில் ஒரே ஒரு பிளேஸ் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி இப்போ 4 மணி ஆகிடுச்சா, 4 மணி ஆகிடுச்சு. எப்படியும் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு எப்படியும் 5 மணி ஆகிடும். 1 ஹவர் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்லேயே நமக்கு 1 ஹவர் ஆகிடும். பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வெல்கம் டு விஜயநகர் மெயின் என்ட்ரன்ஸ், கமலாபுரம். இப்போ நம்ம
நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா பிளேஸையும் பார்க்க முடியாது. ஹம்பியில் ஒரே ஒரு பிளேஸ் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 6 மணி ஆகிடுச்சுன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம். அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வேறு பிளேஸ் நாளைக்கும் போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி நைட் நம்ம ஊருக்கு கிளம்புறோம், தமிழ்நாடு கிளம்புறோம். நம்மளா? ஆமாம், நம்மனா ஆடியன்ஸ் அந்த எல்லாருமே வியூவர்ஸ் சேர்ந்து நம்ம எல்லாருமே இப்போ வந்து பஸ்ஸு காசு இல்லை, கொஞ்சம் பஸ்ஸுக்கு பணம் தான் அனுப்பிவிடுங்க. ஒரு வழியாக லஞ்சுக்கு நிப்பாட்டிட்டாங்க 4 மணிக்கு. கரெக்டாக 4 மணிக்கு நிப்பாட்டுறாங்க. நைட்டு ஹொஸ்பெட்லேருந்து பெங்களூர் போகிறோம் பஸ்ஸில். ஸ்லீப்பர் கிளாஸ் வரும்போது ஸ்லீப்பர் கிளாஸில் வந்தோம், போகும்போது ஸ்லீப்பர் கிளாஸ் கிடைக்காது. ஏன்னா எங்களுக்கு டைமிங் வந்து செட் ஆகலை. ஆன்லைனில் புக் பண்ணலான்னு பார்த்தா கிடைக்கல. நேரில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கோம். பார்க்கலாம், நேரில் போய் ஸ்லீப்பர் கிளாஸ் கிடச்சிதுன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் போவோம், அப்படி இல்லைனா சிட்டிங் தான். இங்கே உள்ள எல்லா பிளேஸையும் பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் வந்ததே வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் வந்தோம். அதனால் 3 days தான் எங்களுடைய பிளானு. அதுக்குள்ளே என்ன பார்க்க முடியுமோ அதுதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா பிளான் பண்ணி எல்லா பிளேஸையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பியர் சஃபாரி. நான் இன்றைக்கி போக முடியாது போனதுக்கு. இங்கேயே 4 மணி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹம்பியில் ஒரு பிளேஸ் போவோம், அதுக்கப்புறம் டைம் ஆகிடும், ஈவினிங் ஆகிடும். வேறு ஏதாவது பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். அப்படிதானே? டைம் இருந்தால் பியர் சஃபாரி போவோம், அந்த கரடி சஃபாரி. அதுவும் அந்த மாதிரி ஓப்பனாக வந்து இப்போ ஓப்பன் பிளேஸில் இருக்கும், நம்ம பார்க்கலான்னு சொன்னாங்க. பார்க்கலாம். அளவு சாப்பாடா இங்கே? தாலி ஆர்டர் பண்ணோம். இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி மீல்ஸில் வந்து அவ்வளோ ஸ்பெஷல்லாம் இல்லை. இது ஒரே ஒரு கடை நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. நம்ம ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடு மேட்ச் பண்ணுது சாப்பாடுலாம். சாம்பார் அந்த இதெல்லாம். நார்மல் மீல்ஸ்னால் சப்பாத்தி வராது. தாலின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோன்னா இந்த ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அவ்வளோ பசிக்காக சாப்பிட்டுருக்கோம். சப்பாத்தி சாப்பிடுவோம். டைம் இங்கே எத்தனை? 4:30 மணி ஆயிடுச்சு. இங்கே முடிச்சுட்டு எப்போ வந்து நம்ம அடுத்த பிளேஸ் போகுது? 4:30 மணி. ஹம்பி போக முடியாதா? எங்கேயும் போக முடியாதா? 5 மணி க்ளோஸ், எல்லாரும் வெளியே ஹம்பியில் எந்த பிளேஸும் போக முடியாதா? அப்போ நான் இவ்வளோ நேரம் ஹம்பிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தோமே. இந்த ஹோட்டல் ஃபுல்லாக வந்து அந்த ஹம்பியோட ஃபோட்டோ, ஹம்பியில் உள்ள பிளேசஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. பேனர் ஒட்டி வச்சுருக்காங்க. ஹம்பியோட கிங்கா? ஹம்பியில் விஜயநகர் புரியல. கிங்டம் பேர் வந்து விஜயநகரா? ஓ, அந்த அப்போ உள்ள ராஜா, இந்த விஜயநகரோட ராஜா வந்து இவர் தான். பின்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹம்பியை இங்கேயே முடிச்சிருவோம். சரியா? ஒவ்வொரு பிளேஸை காமிச்சு இதுதான் ஹம்பியில் இதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருவோம். ஓகே? இந்த லேக்லேருந்து வரதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இடையில அந்த ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணோம். அதில் கொஞ்சம் டைம் ஓடிடுச்சு. அப்புறம் மணி 4 மணி ஆகிடுச்சா. எல்லாருக்கும் பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு லஞ்சை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிப்பாட்டோம். கடைசியில் ஹம்பி வந்து 5 மணிக்கு க்ளோஸ்ன்ட்டாங்க. நாங்கள் ஹம்பியில் தான் இருக்கோம், ஆனால் இங்கே உள்ள எந்த பிளேஸ்க்கும் போக முடியாது. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியறதுக்கு 5 மணி ஆகிடும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள 5 மணி ஆகிடும். அங்கே போயிட்டு கேட்டில் போய் நிற்போம். போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு சண்டே வேறு. சண்டே இருக்குமா இங்கே? இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்து ஹாஸ்பெட் வந்தோன்னா ஹம்பிக்கு போகலாம். ஓகே? பார்க்குறவங்க யாரும் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க. ஏன்னா ஹம்பியில் என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக இங்கேயே காமிச்சிட்றேன். சாப்பிட்டுட்டு வந்து காமிக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி 4:30 மணி ஆயிடுச்சுங்க இங்கே லஞ்ச் முடிக்கிறதுக்கே. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். கமலாபுரா இங்கே போட்டிருக்காங்கல்ல. இது என்னது டெம்பிள்? விருப்பாக்ஷ டெம்பிள். விருப்பாக்ஸ்வரா டெம்பிளா? இது உக்ர நரசிம்மா. இது என்ன உக்ர நரசிம்மா? அது அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தான். இது ராஜவங்க ஒரு இது பண்ணிட்டு ஒரு சிலை பண்ணிட்டு எல்லாருக்கும் பயப்படுறதுக்கு வைக்கிற மாதிரி என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க. உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய கேட் மேலே இது வச்சிருந்தாங்க.
இது ஹம்பி யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கு. மூணாவது காலேஜ். அதுக்கு முன்னாடி என்ன வந்தது? இது காலேஜ் தானே ஃபஸ்ட்லேருந்து. இது துங்கபத்ரா டேம். நம்ம ஃபஸ்ட் நாள் போனதே அங்கே தான். அங்கே லைட்டு அந்த இது போட்டிருக்காங்க, தண்ணி வந்து அப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக லைட் செட்டப்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது போயிட்டு வந்தாச்சு. இது மகாநவமியா? மகாநவமி திப்பா. இதெல்லாம் என்னது? அந்த இதில் 50 ரூபா நோட்டில் வரும்னு சொன்னீங்க. என்னது? ஸ்டோன் சேரியட்டா? இது அதுக்கு முன்னாடி அது வந்து மகாநவமி ராணியோட டான்ஸ் பண்ற இடம். ராணி டைம் ஸ்பெண்ட் பண்ற இடமா? டான்ஸ் பண்ற இடம். ஓ, ராணி டான்ஸ் பண்ற இடமா? அது மேல டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ராணி. அது வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி. சரி. இது வந்து பீகாரி வாஜ்பாய் ஜூ. இதுதான் நேற்று போனோமா நம்ம? ஓகே. இது பியர் சாங்சுவரி நம்ம போல. இன்னைக்கு டைம் இருந்தால் போகலாமா? எத்தனை மணி வரையும் இருக்காது? 6 மணி வரையுமா? ஓகே, டைம் இருந்தால் போகலாம். இது விஜயா டெம்பிள் கோயில். அதில் தான் இது எல்லாம் இது இருக்குது. பக்கத்தில் எல்லாம் என்னென்ன பில்லர் இருக்கோ எல்லாம் பில்லரில் ஒரு டியூன் வருமா? டியூன் வரும். இப்போ கையில் தடிச்சா ட்ரம்ஸ் மாதிரி டியூன் எப்படி வரும்? அந்த மாதிரி டியூன் வரும் பில்லரில் டியூன் வரும்னா தட்டினா வருமா? இல்லை எப்படி ட்ரம்ஸ் மாதிரி அடிப்போம் அந்த மாதிரி ட்ரம்ஸ் எடுத்தால் ஒவ்வொரு டியூனாக வரும். ஒவ்வொரு டியூனாக வந்துடும். அதுவும் இப்போ க்ளோஸ் 5 மணிக்கு எல்லாமே க்ளோஸ். 5 மணிக்கு மட்டும். இது லோட்டஸ் மஹால்னு போட்டிருக்கேன். லோட்டஸ் மஹால் அது ராணி பாத் பண்ணுற இடம். லோட்டஸ் மஹால்ன்றது ராணி குளிக்கிற இடமா? இது குளிக்கிற இடம் ராணியோட ஸ்விம்மிங் பூல். அது பக்கத்தில் இருக்குண்ணே. ஓகே. இது பக்கத்தில் அப்படின்னா அது ஒரு அண்டர் கிரவுண்டு. கோப்பராமா வட்டக்கியா? என்னடா அது நேமு? இது என்னது? இதுவும் சோல்ஜருங்க பாதுகாப்புறது அண்டர் கிரவுண்டு. அட்டாக் நடந்துச்சுன்னா அண்டர் கிரவுண்ட் வழியா இன்னொரு பக்கம் போயிடுவாங்க. ஓகே, அந்த அண்டர் கிரவுண்ட் வழியா போகிற இடமா அது? அட்டாக் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அந்த அண்டர் கிரவுண்டில் போய் எல்லாரும் ஒழிச்சுப்பாங்க. அந்த நம்ம அண்டர் கிரவுண்ட் நம்ம போகலாமா? இங்கே போகலாம். அதுவும் 5 மணிக்கு க்ளோஸா? 5 மணி எல்லாம் மொத்தம் அம்பியாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கமலாப்பூர் டேங்க்கு. இப்போ நம்ம வரோம் அந்த ரோட்டில். நம்ம மெயின் ரோட்டில் போகும்போது ஒரு ஏரி தெரியாது. இப்போ நம்ம அந்த வழியாக வந்தோம். அந்த வழியாக போகிறோம். இப்போ அந்த வழியாக போகிறோம், அந்த கமலாபுரம் டேங்க். இப்போ இதுதான் ஹம்பியில் இருக்கிறது. இவ்வளோ தானா? நிறைய இருக்குங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ராணி ராஜோட இதுதான். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து இதுதான் ஹம்பியில். இப்போ இவ்வளோ பிளேஸஸில் வந்து நம்ம இப்போ 4:40 ஆயிடுச்சு. ஒரு பிளேஸ் கூட பார்க்க முடியாதா? சரி, இப்போ இந்த பிளேஸ் தவிர வேறு ஏதாவது போகிற மாதிரி ஈவினிங்குள்ளே? $6 மணி நேரம் இருக்கும். பியர் சென்ச்சுரி வேணால் போகலாம். அந்த கரடி சரணாலயம் அது பேர். இந்த பியர் ஜூவில் எப்படி பண்ண பஸ் அந்த மாதிரி இல்லை. இப்போ நேற்று ஜூவில் வந்து அந்த பஸ்ஸில் அழைச்சிட்டு போனாங்க. அந்த மாதிரி இங்கே போனால் அழைச்சிட்டு போவாங்க. அந்த வேனில் அழைச்சிட்டு போவாங்க. அதே மாதிரி அது ஓப்பனில் இருக்கும். ஓப்பன்லேயே மேய்ஞ்சிட்டு இருக்கும் அந்த கரடிலாம். அப்போ 6 மணி வரையும் அதுதான். இப்போ போனோன்னா அது பார்க்க சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வீட்டிலேருந்து கிளம்புனதே 12 மணி. காலையிலே கிளம்பலான்னு நினச்சோம். காலையில் கிளம்பியிருந்தேன்னா சொன்ன மாதிரி ஒரு 4 இடம் பார்த்துருக்கலாம். வீட்டிலேருந்து கிளம்புனதே 12 மணி. அதனால் வந்து எதையுமே பார்க்க முடியல. ஒரு பிளேஸ் மட்டும் தான் போனோம், அந்த லேக் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ லன்ச் சாப்பிட்டு திரும்பி கிளம்புறதுக்கே 4:30 மணி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளும் வந்து இன்றைக்கி நைட்டு ஊருக்கு கிளம்புறோம். இதுக்கப்புறம் வேறு எந்த பிளேஸும் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் வந்து ஹாஸ்பெட் வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பேலன்ஸ் இருக்க எல்லா பிளேஸையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நம்ம போகிறோம். சொன்ன மாதிரி அந்த பியர் சாங்சுவரி வந்து இப்போ கிளம்பலான் இருக்கோம். அது சான்ஸ் கிடச்சா அங்கே போயிட்டு இந்த ட்ரிப்பை வந்து கர்நாடகா ட்ரிப்பை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? அங்கே போகும்போது அந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுறேன்.